உதகையில் நடைபெற்று வரும் 21வது ரோஜா கண்காட்சியில் பூத்துக் குலுங்கும் வண்ண ரோஜாக்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜய் சுந்தரம். வணக்கம் விஜய் சுந்தரம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். மலை மாவட்டமான மாவட்டத்தில் குழு காலநிலை அவ்வப்போது சாரல் மழையுடன் இதமான கோடைக்கு துவங்கி இருக்கு. இந்த நிலையில இந்த ஆண்டு சமவெளி பகுதியில் சுற்றிருக்கக்கூடிய வெயிலின் காரணமாக சுற்றுலா பயணிகளோட வருகை நீலகிரி மாவட்டத்திற்கு அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில உதவிக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கக்கூடிய வகையில கோடை விழாவினுடைய முதல் நிகழ்ச்சியாக 21வது ரோஜா கண்காட்சி கடந்த 14ஆம் தேதி துவங்கியது. 18ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய ரோஜா மலர் கண்காட்சியை வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தவறும் வகையில ரோஜா பூங்கால 2 லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு பறவைகளின் சுருக்கம் என்ற கருப்பொருளை கொண்டு இருவாச்சி, மரக்கூண்டில் கிளி, பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்ட அன்னப்பறவை, மரப்பொத்தி, தத்ரூபமாக ரோஜா மலர்களால் வடிவமைக்கப்பட்ட கழுகு உள்ளிட்ட பறவை இனங்களினுடைய பிரம்மாண்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதே போல ஆங்கிலேய 12 ரோஜா மலர்கள் கொண்ட பிரம்மாண்ட வடிவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. இதை தவிர பூங்கா முழுவதும் சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழக்கூடிய வகையில 4000க்கு மேற்பட்ட ரகங்கள்ல 33,000 செடிகள் பல லட்சம் வண்ண ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இந்த ஆண்டு 5 நாட்கள் நடைபெறக்கூடிய ரோஜா மலர் கண்காட்சியை கடந்த 3 நாட்கள்ல 30,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்து சென்றுள்ளதாக பூங்கா நிர்வாகம் தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.